என்னாச்சு பாசிட்டிவ் பத்து? நான் பாசிட்டிவ் பத்மாங்கிறதுனால தான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன். பாவம் போனா போகுதுன்னு விடுறேன். போனா போது பாவன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நோ ப்ளீஸ், இந்த பாசிட்டிவ் பத்மாவை நெகட்டிவ் நாகலட்சுமியா மாத்திடாத. சரி, அப்ப பிரிஞ்சு போயிடலாம். ஆனா பிரியறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன். சரி சொல்லு. ஒரு காலத்துல ரத்னகிரி ராஜ்யத்துல ரத்னபாபுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. ஆ? அவருக்கு மொத்தம் 9 பசங்க. என்ன சொல்ற? 7 பேர் தானே? என்ன பண்றது, ராஜாவுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா அதிகம், ராணிக்கு கொஞ்சம் கோஆபரேஷன் அதிகம். யூ கண்டினியூ. அந்த 9 பேரும் 2 தடவை வேட்டைக்கு போனாங்க. 9 மீனை கொண்டு வந்தாங்க. அதுல ஒண்ணு காயவே இல்ல. ஏன் காயலன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது 6 டிராக்டர், 8 பஸ், 6 சைக்கிள், 7 பைக்கு, 8 காரு, 9 கருப்பு பூனைங்க குறுக்க வந்துருச்சு. அதனால காயல. மிச்ச கதையை நான் நாளைக்கு சொல்றேன், நீ நாளைக்கு வந்து கேட்டுக்கோ. ஓகே? இத கதைன்னு நான் ஒத்துக்கணுமா? குட் பை. ஹலோ மியாவ் மியாவ். இந்த கதையில இந்த லக்கியோட போன் நம்பர் இருக்கு. வேணும்னா வீட்டுக்கு போய் டீகோட் பண்ணிக்கோ. நான் பண்ண மாட்டேன். அதையும் பாப்போம். ஒரு காலத்துல ரத்னகிரி ராஜ்யத்துல ரத்னபாபுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. எழுத்து போத்திட்டு தூங்கினா தூக்கம் வரணும். இவன் குரல் ஏன் வருது? இந்த கதையில இந்த லக்கியோட போன் நம்பர் இருக்கு. வேணும்னா வீட்டுக்கு போய் டீகோட் பண்ணிக்கோ. பண்ண மாட்டேன். மாட்டியா? உன்னால முடியாதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இந்த பாசிட்டிவ் பத்மாவால செய்ய முடியாதா? செஞ்சு காட்டுறேன்டா. ரத்னபாபு ராஜாவுக்கு 9 பசங்க. 9 2 வாட்டி வேட்டைக்கு போனாங்க. 2 9 மீன் பிடிச்சாங்க. சோ 9 1 காயல, 6 காரு, 8 பஸ், அப்புறம் 7 8 9 9291686789. எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இந்த போன் நம்பர் அவனோடது தானா? ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஹலோ. யாரு? பத்மா, பாசிட்டிவ் பத்மா. டீகோட் பண்ண முடியாதுன்னு சொன்ன, உன் போன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு பண்ண? எதுக்கா? எனக்கு பிரெயின் இருக்குன்னு காட்ட. ஓகே? மனசு கூட இருக்கு, அதுல நான் தான் இருக்கேன். நோ. ஹலோ, குட் மார்னிங் மியாவ் மியாவ். உன்னால வார்த்தையால அதை சொல்ல முடியல, ஆனா நான் ப்ரொபோஸ் பண்ண ஒவ்வொரு தடவையும் உன் கண்கள் பாசிட்டிவா ரியாக்ட் ஆச்சு. உன்னை நான் உயிருக்கு உயிரா பார்த்துப்பேன். ஒரே ஒரு தடவை எனக்காக பாசிட்டிவா யோசிச்சு பார்க்கலாம்ல? எஸ், நாளைக்கு பீட்சா ஹவுஸ்ல மீட் பண்ணலாம். 500யும் 1000யும் பேன் பண்ணிருக்க கூடாது. ஆக்சுவலா ஒன்ன தான் பேன் பண்ணிருக்கணும். ஏன் அப்படி சொல்ற? உன்ன மாதிரி அழகான பொண்ணு ரோட்ல நடக்கும்போது பசங்களோட ஹார்ட் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும்ல. புகழ்ச்சி இல்லைன்னா பொண்ணுங்க இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், உன் வீட்டுல நம்ம விஷயத்த சொல்லிட்டியா? பூகம்பம் வந்தாலும் பூமி 2ஆ பொளக்கலன்னு பாசிட்டிவா ஃபீல் பண்ற ஃபேமிலி என் ஃபேமிலி. நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சு என் ஃபேமிலில எல்லாருமே பாசிட்டிவா தான் ரியாக்ட் பண்ணாங்க. தேங்க் காட். ஆனா எங்க வீட்டு வேலைக்காரன் தான். வேலைக்காரனா? அவன் ஒத்துக்கல. ஆமா, எனக்காவது வேலை இருக்கு, அவருக்கு என்ன வேலை இருக்குன்னு கேக்குறான். வீட்டு வேலைக்காரனோட வார்த்தை கூட எங்க அப்பா பாசிட்டிவா தான் எடுத்துப்பாரு. அவனை முதல்ல வேலையை விட்டு தூக்கிடலாம். அவனை வேலையை விட்டு தூக்க முடியாது. நீ ஏதாவது வேலையில ஜாயின் பண்ணு. லக்கி, ஃபேன் கூட தன்னோட கைகளை சுத்தும் போதுதான் காத்து கொடுக்கும். நீ உன்னோட கைகளை பயன்படுத்த கூடாதா? நீ பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஆக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு பீட்சா பாயாவது எங்க வீட்டு வேலைக்காரன் ஒத்துக்கிட்டா. லக்கி, ஆர்டர் மேடம். லக்கி, ஆர்டர் போட்ட உடனே ஆர்டர் மேடம்னு சொல்ற? உன்னோட காதல் அடையிறதுக்காக நான் பீஸா காரனா மட்டும் இல்ல, தேவைப்பட்டா பிச்சைக்காரனா கூட அவன். நோ, வேணா. சாரி, பீட்சா பாய் வரைக்கும். ஓகே, கரெக்ட், வெரி குட், ஆல் தி பெஸ்ட். 25 crores என்கிட்ட தான் இருக்கு. ஜேகே கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சாவோட விளிம்பில் இருக்கிற மாதிரி என் பாஸ்போர்ட் ஜேகே கிட்ட மாட்டிக்கிச்சு. புது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நீயும் சீக்கிரமா உனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கோ. ஜேகே நமக்கு செக் வைக்கிறதுக்குள்ள நாம 2 பேரும்
துபாய்க்கு பறந்துடணும். சார் சேஞ்ச் சார். டிப் வச்சுக்கோ. என் ஓனர் எனக்கு சேலரி கொடுக்குறாரு சார். எனக்கு டிப்பெல்லாம் வேண்டாம். தேங்க்யூ சார். உனக்கு டிப்பு வாங்கி பழக்கம் இல்லை, ம் எனக்கு அதை திருப்பி வாங்கி பழக்கம் இல்லை. அப்போனா ஒரு வேலை பண்ணலாம் சார். நீ யா பாசிட்டிவ் பணத்தை கொடுத்தா பாக்கெட்ல எடுத்து வச்சுக்காம ஃபவுண்டேஷன் பாக்ஸ்ல போடுற பாத்தியா? எங்க பாசிட்டிவ் ஃபேமிலிக்கு ஏத்த பாசிட்டிவ் மாப்பிள்ள நீதான். என் பாசிட்டிவ் சின்னம்மாவுக்கு நீ தான் பாசிட்டிவ் புருஷன். உங்க கல்யாணத்துக்கு நான் பாசிட்டிவா ஒத்துக்கிறேன். நிஜமாவா? இப்ப போடலாமா? பாசிட்டிவ். உன் லவ் ஆஃப்டர் ஆல் வேலைக்காரன் ஓகே பண்ணிட்டாங்கிற கவலையில தான் சூசைட் பண்ண போனியா ப்ரோ? ராங்கடா, திருட்டுமியா? ராங்கா. 2 ஸ்ட்ராங் டீ. தம்பி தண்ணி எங்க இருக்கு? அதோ இருக்குண்ணா. தம்பி ஏலக்காய் இஞ்சிலாம் கொஞ்சம் தூக்கலா போட்டு ஸ்ட்ராங்கா கொடு. சரிண்ணா. நீ யாரா? 90 ml ஒரு 9 rupees கம்மியா இருக்கு. கேன் யூ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் 9 rupees? டேய் வயித்துக்கு பிராந்தி குடிக்கிறியா விஸ்கி குடிக்கிறியா? பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா என்ன மாதிரி டீசெண்டா திருடலாம்ல. குட் ஜோக். அந்த 9 rupees மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. டேய் தம்பி நான் சொல்றது உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இவனும் நம்ம கூட்டாளி தான். யாரு ப்ரோ இந்த மொடா குடிக்கிறேன்? என் ஃப்ரெண்டு. இது டுஸ்டிக்கே டுஸ்டா இருக்கே. இவன் ஏன் உங்களை கொல்லணும் ப்ரோ? கொன்றுவேன்டா டேய். சொல்லுங்க, இவன் ஏன் உங்களை கொல்லணும்னு நினைக்கிறான்? அது ஒரு பெரிய கதைடா. எங்க அப்பா என்னை பாக்குற பார்வை தாங்க முடியாம சென்னையில வந்து செட்டில் ஆயிடலான்னு ஆல்ரெடி சென்னையில செட்டில் ஆன என் ஃப்ரெண்டு ராஜேஷை பாக்குறதுக்காக வந்தேன். மாப்ள எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படா இருக்க? ஹலோ. வாட் a miracle. டேய் சென்னையில தண்ணி பஞ்சம் போகுமா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீ சேக்கன் கொடுத்தது எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா. அட கடவுளே, லக்கி உனக்கு லிப்லா கொடுத்துருக்கனா, அன்லக்கி அவன் கூட விளையாட போதுன்னு அர்த்தம். மாமா நான் வேணா ஊருக்கே திரும்ப Hey, போய் no. நீ எனக்கு ஷேக்கன் கொடுத்ததுக்கே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னா நீ என் ரூம்மேட் ஆயிட்டா, என் கிளாஸ்மேட் ஆயிட்டா. வாடா நம்ம கார் தான் வா. ஹே மாமா, நான் சொல்றத கேளுடா. வேணாடா. சீ வா பென்ஸ் கார்ரா. டேய் என்னோட ஜாதகம் இல்லடா, ஜெயிண்ட் வீல்ரா. நான் சொல்றத கேளுடா. புல்ஷிட். எந்த உலகத்துலடா இருக்க நீ? ஹைடெக் வேர்ல்ட்ல, ஹைடெக் சிட்டில, 4G காலத்துல இந்த நியூமராலஜி அஸ்ட்ராலஜி நம்ம நம்புற? ச்சே, நான் பகுத்தறிவு உள்ளவன்டா. ஜாதகம்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். ட்விட்டர் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ மீ. சரி என்ன வேலையா வந்திருக்க? வேலை இல்லாம தான் வந்திருக்கேன். ஒண்ணும் கவலைப்படாத. ஹெச்ஆரே நான் தான். சூப்பர் வேலை வாங்கி தரேன். அப்படியா? குட் மார்னிங் சார். சார் இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆருயிர் நண்பன், உயிர் வணக்கம் தோழர். சார். நான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மானா, இவன் குசேலன். இவன் பேப்பரை பார்த்து காப்பி அடிச்சுதான் நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ல பாஸ் ஆனா. ஆனா பாவம் இவன் மட்டும் டிஸ்டன்ஸ்ல பாஸ் ஆயிட்டான் சார். இவன் என் பெஞ்ச் மேட். அதனால இவனை நான் இன்னைக்கு பென்ஸ் கார்ல கூட்டு வந்திருக்கேன் சார். சார் இவனுக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா நம்ம கம்பெனியை எங்கேயோ கொண்டு போயிடுவான் சார். சர்டிபிகேட்ஸ் அது வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சு சார். சர்டிபிகேட்லாம் எதுக்கு சார்? இந்த கம்பெனி ஹெச்ஆர் நான் தரேன் சார் சர்டிபிகேட். இவனுக்கு வேலை கொடுங்க சார். நம்ம கம்பெனி எங்கேயோ கொண்டு போயிடுவான். தேங்க்ஸ்டா. என்ன சார் மெசேஜா? இல்ல மெயில். ஹேய் எனக்கு மறுபடியும் ப்ரமோஷன் வந்திருக்கா? நம்ம கம்பெனி சிஇஓ முத்துராஜா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஒன்னு வேலையை விட்டு மொத்தமா தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்களா? நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. ஐயோ மறைக்கிறாங்க. கம்பெனியே மூடிட்டாங்களா? அப்ப என் மாப்பிளைக்கு வேலை? டேய் பைத்தியம், உனக்கு வேலை இல்லைங்கிறப்போ இவனுக்கு எங்க இருந்துடா வேலை வரும்? உண்மையிலேயே நம்ம கம்பெனிய உன் ஃப்ரெண்டு எங்கேயோ கொண்டு போயிட்டான். ஏய் ஐ அம் தி ஹெச்ஆர் ரா. ஏய் என்னோட லேப்டாப். நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே வேண்டான்னு சொன்னேன்லடா. நான் ஊருக்கே திரும்ப போறேன்டா. நான்சென்ஸ். நான் ஜாதகத்தை ஃபாலோ பண்றவன் இல்ல, ட்விட்டர் ஃபாலோ பண்றவன். ஒரு சக்சஸ்ஃபுல் மேனுக்கு இந்த மாதிரி சைக்ளோன்ஸ்லாம் காமன். ஜூபி. யூ டோன்ட் ஃபியர், ஐ அம் ஹியர். என்னோட மாமனார் மேயர். எனக்கு சின்ன வயசுல உதவி பண்ண உன்னை உதவி மேயர் ஆக்குறேன். அதாவது டெபியூட்டி மேயர். ஜஸ்ட் a minute, I'll call him. 989. அவரே லைன்ல வந்துட்டாரே. ஹலோ மாமா, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்றது நீங்களே பண்ணிட்டீங்க. சொல்லுங்க மாமா. நியூஸ் பார்த்தேன். வேஸ்ட் நியூஸ். எனக்கு ஆதரவா நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த வெட்டி வேலை? மேரேஜ் கேன்சல். கேன்சலா? கேன்சர்னா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டான். ஆனா கல்யாணம் கேன்சல்ங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா உங்க பொண்ணு என்ன லவ் பண்ற ஞாபகம் வச்சுக்கோங்க, உடஞ்சு போயிடுவா. டேய்
தலையில முடி இல்லாதவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. ஆனா வேலை இல்லாதவனை தான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. வேடா போல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடா. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. நான் திரும்ப ஊருக்கே நோ போயிடுறேன். நெவர். என்கிட்ட பென்ஸ் கார் இருக்கு, அண்ணா நகர்ல ஒரு ஃபிளாட் இருக்கு. ஒரு செகண்ட் கொடு. லெட்ஸ் கோ ஃபாலோ. இதுதான் வரப்போ. ஹேய், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. என்ன இந்த பக்கம் இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்டிட்டேனே. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து கட்ட முடியாதுல்ல? அவ்வளவு ஃபாஸ்டா தெரிஞ்சிருச்சா? கேஸ் ப்ளீஸ். ஃபிளாட் கீயும் கொடுங்க. ஃபிளாட் கீஸ் எதுக்கு? அடுத்து நீங்க கேரா பிளாட்ஃபார்ம் தான். வாட்ச்மேன் கிட்ட இருக்கும், வாங்கிக்கோங்க. கையறா கையறா. டேய், மார்னிங் பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணோம்டா. ஈவினிங் வாழ்க்கையே பஸ் ஸ்டாண்ட் தான் ஆக்கிட்டியடா. கர்மா இருக்குடா, இருக்கு. 4G காலத்துல கூட ஜாதகம் இருக்குன்னு நம்பிதான் ஆகணும். சே, போடா போ. இல்லடா, இந்த மாதிரி நிலைமையில உன்னை விட்டுட்டு அப்படின்னா இந்த நிலைமையில கூட என்ன விட மாட்டியாடா? அப்போ என்ன நாசமாக்கி பஸ்பம் பண்ணிட்டு தான் போவியா? டேய், நீ போக மாட்டேடா. நீ ஏன் போகணும்? நான் போறேன்டா. நானே போறேன். நானே போறேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? அவனே தீஞ்சு போன கத்திரிக்காய் மாதிரி இருக்கான். அவனால உனக்கு என்ன ப்ரோ கஷ்டம்? உன்னை பார்த்ததுனால அவனுக்கு தானே கஷ்டம். உனக்கு ஒரு ஷேக்கன் கொடுத்ததுனால அவன் லைஃபே ஷேக் ஆயிடுச்சு. இந்த தீஞ்சு போன கத்திரிக்காய் ஹைவே டோல்கேட் மாதிரி நடுவுல வந்ததால நீங்க சொல்லிட்டு இருந்த கதைக்கு பிரேக் போட்டுட்டேன். ப்ளீஸ், நீங்க கியரை போட்டு மறுபடியும் உங்க ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க தற்கொலை கதையை இப்பவாவது முழுசா சொல்லுங்க. இப்படி ஏனோ தானோன்னு போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில சென்னையில கோடை மழை வந்த மாதிரி என் அப்பா கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. லக்கி. ஹலோ மியாவ் மியாவ். ஹாய். டார்லிங் மியாவ். வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு, எனக்கு போன் வருது. ஏய், ஆமா, உங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிட மாட்டாருன்னு உனக்கு கால் பண்றாரு. ஏய், எங்க அப்பாவோட நம்பரா இருந்தாலும் போன் பண்றது எங்க அம்மா. ஹலோ நிம்மி, எப்படி இருக்க? தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். வெரி குட், புரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் நான் தலை வச்சே படுக்க கூடாது, அவ்வளவுதானே? சேச்சே, ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? உங்க அப்பாவே உன்னை கண்டிப்பா வர சொல்லிருக்காரு. ஆமாண்ணா, அப்பா உன்னை வர சொன்னாரு. நீங்க சொல்றத சத்தியமா நான் நம்ப மாட்டேன். சொல்லிருக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம நாங்க வந்து ஒருவேளை தப்பி தவறி தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, அப்புறம் என் கதை காலி. அதனால நான் இல்லடா, கண்டிப்பா நீ வரணும், புரியுதா? மாமியாரே, என் புருஷனை நானே கூட்டிட்டு வரேன். ப்ராமிஸ். பை. பாசிட்டிவ் பாசிட்டிவ். கிளம்பு. என் மாமியார் வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு உங்க அப்பாவை பேச வச்சிடலாம்.